தன் சொந்த லக்னமான ரிஷப லக்னத்திற்கு மாளவி யோக அமைப்பின்படி சுக்கிரன் எது மாதிரியான பலன்களை செய்கிறார் என்று சொன்னால், ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதியாகவும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் சுக்கிரன் வருகிறார். இவர் லக்னபாவத்தில் இருந்து கொண்டு ஆட்சி பெற்று மாளவி யோகத்தை உருவாக்கும் ஒரு அமைப்பை கொண்டவர். அவ்வாறாக லக்னபாவத்தில் ஆட்சி பலம் பெறும்போது மிகப்பெரிய சொகுசான வாழ்க்கை, ஆடம்பரமான ஒரு வாகனங்களில் பயணம் செய்வது, ஒரு நல்ல வாழ்க்கை துணை, இல்லறம் நல்லறமாகும் என்ற நிலையெல்லாம் இவர் தருகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த 20 ஆண்டு கால திசையில் 10 ஆண்டு காலம் லக்னாதிபதியாக செயல்பட்டு இந்த யோக அமைப்பினுடைய நன்மைகளை செய்கிறார். அதே சமயம் அடுத்த 10 ஆண்டு காலம் 6ஆம் இடத்து கெடுபலன்களை, கடன், நோய், எதிரி என்ற நிலைகளெல்லாம் தந்து ஈட்டிய செல்வத்தை இழக்கும் நிலையெல்லாம் உருவாக்குவார். இவர் புதனோடு சேர்ந்து இருந்து அந்த லக்னத்தில் இணையும் போது நன்மைகளை செய்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.